கிறிஸ்தியேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் உபாகமம் 31:8. கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். அல்லேலூயா. இங்கே மோசே தன்னுடைய உடன் ஊழியக்காரனாக இருக்கிற யோசுவாவை பார்த்து சொல்கிறாரு, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. அதனால் நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம்னு சொல்கிறார் பாருங்க. ஆக நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். ஆகதான் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பது தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருப்பதற்காகத்தான் அவர் பரலோகத்தின் மேன்மையெல்லாம் துறந்து இந்த பூமியில் மனிதனாய் பிறந்தார். மனுக்குலத்தை மீட்பதற்காக மனிதனை போல வாழ்ந்தார். ஆகதான் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அது மாத்திர அவர் நம்மை விட்டு விலகுவதுமில்லை, நம்மை கைவிடுவதும் இல்லையா. இஸ்ரேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் பிரயாணம் செய்த போது பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னிஸ்தம்பம் அவங்களை விட்டு பிரியாமல் இருந்தது. ஆகவே பாருங்கள், அதே போல் தான் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை விட்டு பிரியாமல் இருந்தார். அதான் அவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதில்லை. எனவே நீ என்ன பண்ணாத, பயப்படாத, கலங்காதே சொல்லி தைரியப்படுத்துகிறார், திடப்படுத்துகிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையில் கூட எதிர்காலத்தை குறித்து பயம், எதிர்காலத்தை குறித்த ஒரு கலக்கம் உண்டு. ஆனால் கூட ஆவியானவர் சொல்லார், கலங்காதே, பயப்படாத, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். ஆகவே இவ்வளோ வலிமையான வார்த்தையினால் நம்ம ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார். ஆகவே இந்த வார்த்தையை நம்ம பிடித்து கொண்டு விசுவாச ஓட்டத்தில் நாம் பொறுமையாய் ஓடுவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. செபிப்போம். நேசி நல்ல தகப்பனே, நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. அந்த விசுவாச வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உடைய அடிச்சூட்டில் நடக்க கிருபை செய்யுங்க. ஆசீர்வாதத்தையும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களை அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.